இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டார். தற்போது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துள்ள சூழலில் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக யாரை நியமனம் செய்யலாம் என்பது தொடர்பாக மத்திய பணியாளர் தேர்வாணையமான UPSC ஆலோசனை நடத்தியது. இந்த ஆலோசனையில் தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமார், உள்துறை செயலாளர் மணிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன் முடிவில் டிஜிபிக்களாக ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ்குமார் அகர்வால் ஆகிய 3 பேர் கொண்ட பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தற்போது எல்லை பாதுகாப்பு படை டிஜிபியாக பணியாற்றி வருகிறார். மகேஷ்குமார் அகர்வால் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். தமது 22வது வயதில் IPS அதிகாரியாக பணியை தொடங்கினார். தமிழகத்தில் தேனி, தூத்துக்குடி மாவட்ட SPயாக பணியாற்றியவர். பின்னர் 2001ஆம் ஆண்டு சென்னை பூக்கடை துணை கமிஷனர், போக்குவரத்து துணை கமிஷனர், CBCID IG, மதுரை கமிஷனர், சென்னை தெற்கு மண்டல கூடுதல் கமிஷனர், தமிழக காவல்துறை ஆயுதப்படை டிஜிபியாகவும், கொரோனா காலகட்டத்தில் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராகவும் திறன்பட களத்தில் செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.